ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடி ஆகிட்டு, அதாவது நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரெடி ஆகிட்டு வீடெல்லாம் வந்து முன்னாடி நாளே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சதுமே வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இப்போது கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரமாக பார்த்து நம்ம பிள்ளையாரை வந்து வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கிளம்பிட்டோம் பிள்ளையாரை வாங்குறதுக்கு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய பிள்ளையார் வந்து இருந்தாங்க. ஒவ்வொரு சைஸ்லேயும் இருந்தாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் இருந்தாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100, 150, 200 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் 1000, 2000, 5000 ரேட்லலாம் கூட பிள்ளையார் வந்து இருந்தாங்க. கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தார் பிள்ளையார் வந்து. வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்து தான் அவரை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கணும். நாங்கள் 2 வீலர்லேயே போயிட்டதுனால 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்றதுனால வண்டியிலே போயிட்டு அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வச்சு அரிசி பருப்பு போட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை வச்சு அதுக்கப்புறமா ஆரத்தி எடுத்து உள்ளே வந்து நாங்கள் பிள்ளையாரை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் எப்போவுமே ஒவ்வொரு முறையும் வந்து பண்ணணும் பிள்ளையாரை உள்ளே அழைக்கிறப்ப. விநாயகருக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தை மாமா மச்சான்லாம் வராங்க. அவங்க வரும்போது வந்து பூலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எதுவும் டெக்கரேட் பண்ணல. பிரியா எனக்கு ஒரு வேலை வச்சிருச்சு, மாவு சலிக்கிற வேலை. ஸோ அந்த ஒர்க்கை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பிரியா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் சமையல் ரெடி ஆகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு வாசலில் கோலம்லாம் போட்டு அந்த கிளிப்லாம் கூட எங்கள் வீட்டுக்காரர் நான் கோலம் போட்டுட்டு இருந்தப்போ எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரும் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பிஸியாக வந்து வேலை அப்படியே போயிட்டுருக்கு. நான் வந்து சமையல் பார்த்துட்ருக்கேன், குட்டி குட்டியாக வீட்டுக்காரருக்கும் வேலைலாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வந்து அலங்காரம்லாம் பண்ணலை, அவர் சொல்லியிருப்பார் உங்ககிட்ட. அலங்காரம்லாம் இன்னும் வந்து பண்ணலை. பிரசாதம் வந்து நம்ம செய்யணும் பார்த்தீங்களா, அதனால் வந்து செஞ்சிட்ருக்கேன். பேச விடாமல் தடுக்கிறாங்க. சுண்டல் வந்து ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே ஊற வச்சாச்சு. வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வச்சாச்சு. இந்த ஒரு பக்கம் தயிர் சாதத்துக்கும் வந்து நான் வந்து பச்சரிசி வந்து சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணத்துக்கு வந்து வேர்க்கடலையை இது பண்ணி வேர்க்கடலையை அரைச்சிட்டு அப்புறம் வெள்ளத்தையும் அது கூட சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒவ்வொன்றா சைட் பை சைடாக எங்கள் மிக்ஸி இருக்கும். கேஸில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் சும்மா தான் இருப்போம், அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிக்கலான்னு எள்ளையும் நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து அரைச்செடுக்கணும். எள்ளு கொழுக்கட்டைக்கும் எள்ளு உருண்டைக்கும் அப்படியே சைட் பை சைடாக எல்லாமே பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக பூஜை பண்ணணும் இல்லையா, அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, அண்ணா எல்லோரும். அப்படியே அவங்க வரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஒரு பக்கம் சமையல் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்மிளா காவிலேருந்து அஸ்மா தான் வந்திருக்கா, யாரும் வரல, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால. அப்புறம் அப்பா இன்னும் வரலம்மா, எங்கம்மா ஒரு அஸ்மாவுக்கும் அப்பா வராங்க. ஓ அப்படியா, சரி சரி. இப்போ 3 பேர் தான் வந்திருக்காங்க. எல்லாம் பழம் அதெல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க, வாங்கிட்டாருன்னு சொன்னதுனால அதான் அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அஸ்மாவும் அம்மாவும். இல்லை நான் அந்த வருஷம் வந்து பிரியா கல்யாணம் ஆனதுனால நாங்கள் இங்கே வந்து பிரியா வீட்டிலே செய்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால சரி இங்கே பண்ணிடலாம் ஒன்றா, எதுக்கு 2 இடத்துல, நம்ம அங்கே சும்மா சிம்பிளாக மஞ்சள் மட்டும் வச்சு சாயங்காலம் பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சமையல் வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அவர் அலங்காரம் பண்ணுறது தான் இப்போ வேலை. அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியது தான். அப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு வேலையாக செஞ்சு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோமாஸ், ரவா லட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக. எல்லாமே என்னாலே பண்ண முடியாது அப்படின்றதுனால அம்மாவும் கொஞ்சம் வந்து நானும் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டு, சோமாஸ் அதெல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பூ எல்லாமே அம்மா கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாலை பூ எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு எருகம்பூ, அருகம்புல் வந்து நம்ம போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வந்து வாங்கலை, பக்கத்துலேயே அம்மா வீட்டுக்கிட்ட எருகஞ்செடி இருந்ததுனால அங்கேயே எருகம்பூவை அருகம்புல்லெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து வீட்டில் எங்கே கோர்த்து நாங்கள் வந்து மாலையை வந்து போட்டுட்டோம். எல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணதுக்கப்புறமா விளக்கேற்றி வச்சுட்டு பிரசாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதை இலையில வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் என்னென்ன பிரசாதம்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். அது கூடவே அந்த எள்ளு பூர்ணத்தை வச்சு லட்டு வந்து பண்ணியாச்சு. எள்ளு உருண்டை, மெதுவடை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், தயிர் சாதம், புளி சாதம், வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம்,
பருப்பு பாயாசம், இந்த எல்லா பிரசாதம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சுருந்தேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட்டு கற்பூர தீபாரதனை காட்டி தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து எல்லாருமே கற்பூர தீபாரதனை காட்டி பூஜை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிரசாதம் செஞ்சுருந்த எல்லா பிரசாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம். காலையிலேருந்து சாப்பிடாமலே தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து பண்ணோம். மதியமே பூஜை பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால எல்லாருமே ஒரு பொழுதில் இருந்ததுனால எல்லாருமே பிரசாதம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் இது போல் தான் வந்து பண்ணுவோம். எப்போவுமே கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறது இல்லை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறது அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியை ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி போனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் எங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.